விரஜயோஷிதபாங்க வேதனீயம் மதுராபாக்யம் அனன்யபோக்யமீடே வசுதேவ வதூஸ்தனந்தயம் தத் கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். பகவான் கண்ணன் இந்த பூவுலகத்திலே மண்ணினுடைய பாரத்தை குறைப்பதற்காக கண்ணனாக பிறந்தார். அவர் அவதரித்தது யார் செய்த பாக்கியமோ தெரியவில்லை. ஆனால் மதுரையில் வாழ்ந்த மக்களெல்லாம் செய்த பாக்கியம் என்று கண்டிப்பாக சொல்லலாம். பெருமை இழந்து இருந்த யாதவ வம்சத்துக்கு மறுபடியும் பெருமையை சேர்க்க வேண்டும். அதேபோல இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் தன் அருளை பொழிய வேண்டும் என்பதற்காக பகவான் மதுரையில் பிறந்து அன்று இரவே யமுனையை தாண்டி கோகுலத்தை சென்று அடைந்தார். அவருடைய பிறப்பாலேயே இந்த மதுரா நகரி பெருமை பெற்றது. அதற்கு பிறகும் கூட பல ஆண்டுகள் கண்ணன் இந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய சுவடுகள் பல இடங்களிலே நமக்கு இங்கு கிடைக்கின்றன. முதலில் பகவானுடைய அவதார ஸ்தலம் கிருஷ்ண ஜன்மபூமி என்பதை கடந்த பகுதியிலே தரிசித்து கொண்டோம். அந்த ஜன்மபூமியிலேயே பகவானுடைய சந்நிதிக்கு அருகிலே துர்காதேவிக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. கண்ணனுக்கு தங்கையாக பிறந்தவள் துர்கை. கண்ணன் தேவகிக்கு மகனாக அஷ்டமி அன்று பிறந்தார். சில நாழி கழித்து நவமி திதியிலே யசோதைக்கு மகளாக யோகமாயா என்கிற துர்கை பிறந்தாள். வசுதேவர் கண்ணனை கொண்டு போய் கோகுலத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்த பெண் குழந்தையான துர்கையை எடுத்துக்கொண்டுதான் திரும்பவும் மதுரைக்கு வந்தார். அப்ப கண்ணனை ரட்சிப்பதற்காக வந்து பிறந்தபடியால் துர்காதேவிக்கும் இந்த இடத்திலே ஒரு கோவில் இருக்கிறது, கண்ணனுடைய தங்கையாக. அந்த இதையெல்லாம் நாம் ஜன்மபூமியிலே தரிசித்து கொள்ளலாம். அதே இடத்தில் அந்த ஜன்மபூமியிலேயே இடது பக்கத்தில் வெளியே செல்லுவதற்கான ஒரு வாயில் உண்டு. அந்த வாசல் வழியாக வெளியே போனோம் என்றால் அங்கு கேசவஜி மந்திர் என்று ஒரு கோவில் இருக்கிறது. இந்த கோவில் மிகவும் பழமையானது. கண்ணனே பிறப்பதற்கு முன்னாலிருந்து இந்த இடத்திலே வழிபாடு செய்து வரப்படுகிறதாம். அதனால் கேசவஜி மந்திர் இந்த யாதவர்களுடைய வம்சத்திலேயே பகவான் இந்த இடத்தில் ஆராதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்தையும் தரிசித்து கொள்ளலாம். அதோடு கூட இந்த ஜன்மபூமிக்கு மறுபக்கத்தில் போத்ரா குண்ட், இது கோவிலுக்கு வெளியே இருக்கிறது, போத்ரா குண்ட் என்று தெரிவிப்பார்கள். பவித்திர குண்டம், பவித்திரம் என்கிற சொல் மருவி போத்ரா என்று ஆகியுள்ளது. பவித்திர குண்டம் என்று இந்த இடத்துல ஒரு குண்டம் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது வசுதேவரும் தேவகியும் தினமும் தாங்கள் குளிப்பதற்காகவும் அனுஷ்டானம் செய்வதற்காகவும் தங்கள் துணிகளை எல்லாம் துவைத்து கொள்வதற்காகவும் வந்து பயன்படுத்தக்கூடிய குண்டம் இதுதானாம். அதைத்தான் போத்ரா குண்ட் என்று தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் ஜன்மபூமியை சுற்றியே இருக்கக்கூடிய இடங்கள். கிருஷ்ண ஜன்மபூமி, அருகிலே துர்காதேவியினுடைய மந்திரம், அதுக்கு வெளியிலேயே கேசவஜி மந்திர், இந்த பக்கத்திலே போத்ரா குண்டம் என்று இதையெல்லாம் தரிசித்துக் கொள்ளலாம். புராணங்களின்படி பார்த்தோம் என்றால் இந்த ஊர் பெருமானுக்கு கோவர்தன ஈசன், கோவர்தனத்தை தூக்கி பிடித்த பெருமான் கோவர்தனேசன் அல்லது பாலகிருஷ்ணன் என்று திருநாமம். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கிறாராம். தாயாருக்கு சத்யபாமானு பெயர். தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்றும் யமுனா நதி என்றும் 2 தீர்த்தங்கள். அதே போல இந்த பெருமானுக்கு அருகிலே கேசவஜி மந்திர் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம். அவனுடைய ஜன்மபூமியை சுற்றி நாம் சேவித்துக் கொள்ளலாம். இதை தவிர மதுரையில் சேவிக்க வேண்டிய இடங்கள் என்று பார்த்தால், ஒன்று முன்னமே சொன்னேன், யமுனை நதி கரையில் விஸ்ராம் காட் என்கிற இடத்துக்கு அருகிலே வராகப் பெருமானுக்கு அழகான ஒரு சன்னதி இருக்கிறது. அவரையும் இந்த ஊருக்கு வரும்போது தரிசித்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாகத்தான் துருவட்டிலா என்று ஒரு இடம். இந்த மதுரை என்பது சற்று பெரிய இடம். அந்த மதுரையினுடைய ஊருக்கு வெளியிலே சென்றோம் என்றால் துருவட்டிலா என்று ஒரு இடம் இருக்கிறது, மதுவனத்துக்கு அருகில். இந்த பிருந்தாவனம் விரஜபூமின்னு சொல்லுகிறோமே, விரஜபூமியில் 12 காடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மதுவனம், குமுதவனம், தாளவனம், மகாவனம் என்றெல்லாம் பல வனங்கள் காடுகள் உள்ளன. அதில் ஒரு வனத்துக்கு மதுவனம் என்று பெயர். அந்த மதுவனத்துக்கு அருகிலே தான் துருவட்டிலா என்கிற இடம் இருக்கிறது. துருவ மகாராஜன் இந்த இடத்திலிருந்து தான் தவம் செய்தான். டிலானா ஒரு சின்ன குன்றுன்னு அர்த்தம். இன்னைக்கு மேலமேலத்தான் கோவில் இருக்கிறது. அங்கே போனோம்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் இருக்கிறார், நாரதர் இருக்கிறார், கருடன் இருக்கிறார், அதே போல துருவ மகாராஜா இருக்கிறார். இவர்களையெல்லாம் நாம் இந்த தரிசன கோவிலிலே தரிசித்துக் கொள்ளலாம். அது துருவட்டிலா
என்று சொல்லப்படுகிறது. அதற்கடுத்தது கம்சட்டிலா. கம்சட்டிலா என்பது மதுரை ஊருக்குள்ளேயே இருக்கு. துருவட்டிலாவாவது சற்று வெளியே செல்ல வேண்டும், தெற்கு நோக்கி ஒரு 6 கிலோமீட்டர். அங்கு போனாத்தான் மகோலிங்கிற இடத்துல இந்த துருவட்டிலா இருக்கிறது. ஊருக்கு உள்ளேயே ஒரு பெரிய முக்கியமான ராஜமார்க்கம். அந்த ராஜமார்க்கத்துக்கு நடுவிலேயே கம்சட்டிலா ரங்கபூமி என்று கேட்டால் யாரும் சொல்லுவார்கள். கம்சட்டிலா என்றால் கம்சன் இருந்த இடம். அதே போல ரங்கபூமினா ரங்கம்னா யுத்த ரங்கம். மல்லர்களோடு சண்டையிடுவதற்காக ஒரு பெரிய அரங்கத்தை கம்சன் ஏற்படுத்தி வைத்தானே, அந்த ஒரு கீழே ஒரு பெரிய அரங்கம். வாசல்ல குவலையா பீடம் என்று ஒரு யானையை நிறுத்தி வைத்தான். அந்த யானையே கண்ணனை கொன்றுவிடும். ஒருவேளை தப்பித்தாலும் முஷ்டிகன், சாணூரன், தோசலன் இவளை போல மல்லர்களோடு கண்ணன் யுத்தம் போடும்போது அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று அடுத்தது. அதுக்கு தான் அரங்கம், ஒரு பெரிய ரங்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த ரங்கபூமிங்கிறது இப்பவும் இருக்கிறது. அதை தாண்டி வந்தோம் நாம் கம்சட்டிலா. ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு முதல் மாடி 2வது மாடி உயரத்தில் கம்சன் தன்னுடைய சிம்மாசனத்தை இட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தானாம். யானையே கொன்றுவிடும், தப்பினாலும் மல்லர்கள் கொன்று விடுவார்கள், தப்பினாலும் நாம் கொன்று விடலாம் என்கிற தைரியத்திலே கம்சன் அமர்ந்திருந்தான். கண்ணனும் உள்ளே நுழைந்தார். வாறுகடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடெரு துருட்டி ஊறுகொள் திண்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்பரன்மேல் போருகடா அசுரர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரி எங்கள் செல்சார்வே என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் எப்படி கம்சனை கொன்னான்னு சொல்றார். வாறுகடா அருவி, மத ஜலம் அப்படியே அருவியை போல அந்த யானை தலையிலிருந்து கொட்டுறதான். ஆனா அந்த பெரிய யானையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி 2 தந்தங்களையும் உடைச்சி அதை கீழே சாய்த்து அந்த யானைக்கு மேலே ஏறி அடிச்சு கண்ணன் கொன்று விட்டார். ஊர்கள் திண்பாகன் உயிர் செகுத்து அந்த யானுடைய பாகன் ஓடி வந்தான், அவனையும் கண்ணன் கொன்று விட்டார். அப்புறம் அரங்கின் மல்லரை செத்து முஷ்டிகஞ்சானூரன் தோசனை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்குள்ள கண்ணனும் பலராமனும் முடித்தார்கள். கடைசியில் மாடம் ஈமிசை கஞ்சன், பெரிய மாடத்துக்கு மேலே கம்சன் அமர்ந்திருந்தானே, அவனையும் தலையை பிடித்து கீழே போட்டு அவன் பேரிலே ஏறி அவனையும் கொன்றார். கம்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன். அப்படிப்பட்ட உயர்ந்த கண்ணன் இந்த இடத்துல தான் அது அனைத்தையும் நிகழ்த்தி இருக்கிறார். இங்கே அழகான கோவில். கம்சட்டிலால சேவிக்க போனோம்னா ரங்கபூமி இருக்கு, இங்கேயும் அங்கே ரெஸ்லிங் டீம் இருக்கு. அன்னைக்கு மட்டும் மல்லர்கள் இருந்ததில்லை, அந்த பாரம்பரியம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதும் அங்கே ஒரு சின்ன மண்ணு திடல், அந்த மண்ணு திடலில் இப்பவும் ரெஸ்லிங் பிராக்டிஸ் நடக்கிறது. அந்த மதுரைக்கே ஒரு ரெஸ்லிங் டீம் இருக்கு, அவர்கள் அந்த இடத்துல தான் பிராக்டிஸ் பண்ணுவாளாம். அப்படி கண்ணனுடைய நினைவோடு இதெல்லாம் நடத்தப்படுகிறது. அங்கேயே பக்கத்தில் கம்சன் படுத்துன்னு இருப்பார். மேலே கண்ணன் ஏறி அடிக்கும்படிக்கு ஒரு அழகான சிற்பத்தோடு சிலையோடு கூட கம்சட்டிலா என்கிற இடத்தையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இது மற்றொரு இடம். அப்புறம் குமுதவனம், இதே மதுரைக்கு வெளிப்புறத்திலேயே குமுதவனம், நிறைய குமுத மலர்கள் எல்லாம் இந்த இடத்துல பூத்து இருக்குமாம். கோபிகைகளை எல்லாம் கண்ணன் இந்த இடத்துக்கு வர சொல்லி தானே புஷ்பங்களை எல்லாம் பறித்து கோபிகைக்கு சூட்டி விடுவானாம். ஆண்டாள் பாடினாலோ இல்லையோ, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். இந்த 30 நாட்கள் விரதம் இருக்கும்போது நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம், பூ வச்சுக்க மாட்டோம்னு ஆண்டாள் சொன்னான். ஆனால் அதில் ஒரு வார்த்தை முக்கியமாக இருக்கு பாருங்க, மலரிட்டு முடியோம்னு ஆண்டாள் சொல்லலை, மலரிட்டு நாம் முடியோம்னு பாடுகிறா. என்ன அர்த்தம்னால், கண்ணன் வந்து புஷ்பம் சூட்டி விடுறேன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்ல மாட்டாளாம். ஏன்னா இது மொத்த முயற்சியுமே கண்ணனை அடைவதற்காகத்தானே. நான் இப்போ 30 நாள் விரதம் இருக்கேன்னு வச்சுங்களேன், இது இல்லை மௌன விரதம், ஒரு 10 நிமிஷம் நான் மௌன விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். திடீர்னு பகவான் இங்கே தோன்றி என்ன எப்படி இருக்கிறாய், என்ன சௌக்கியமானு கேட்டார்னால், இல்லை நான் மௌன விரதத்தில் இருக்கேன் 10 நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா? விரதம் செய்வதே கண்ணனுக்காக, அந்த கண்ணனே நேர வந்து ஆண்டாளே உமக்கு நான் பூச்சூடி விடணும்னு சொன்னால், இல்லை மார்கழி மாதம் விரதத்தும் போது முடியாது, தை 1ஆம் தேதி வந்து எனக்கு பூச்சூடி விடுன்னு எந்த மனைவியானு சொல்லுவாளா? இந்த கண்ணனுக்காகத்தான். அப்போ மலரிட்டு நாம் முடியும், நாம புஷ்பங்களை சூடிக்கொள்ள மாட்டோம், கண்ணன் சூடிவிட்டால் ஒரு நாளும் தடுக்க மாட்டோம்னு ஆண்டாளுக்கு எண்ணம். அதை இங்கே தான் நடத்தினாராம். குமுதவனத்தில் தான் கோபிகைகளை எல்லாம் அழைத்து கண்ணனே பூச்சூடி விட்டிருக்கிறார். இப்படி மதுரை நகரத்திலே இதை சுற்றி பல உயர்ந்த இடங்கள், கண்ணனோடு தொடர்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அவத்தையும் தரிசித்துக் கொள்ள வேண்டும். இந்த மதுரை பதியை பற்றி 5 ஆழ்வார்கள், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டடிப்பொடியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 5 ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட 50 பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். முக்கியமாக பெரியாழ்வார் 10 பாசுரங்களை எல்லாம் இங்கே மதுரான்னு நாம் சொல்லும்பொழுது பக்கத்தில் இருக்கிற கோவர்தனம், பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவனம், அது எல்லாத்தையும் இதற்குள் சேர்த்து விடுகிறார்கள். ஏன்னா திவ்யதேச கணக்கின்படி பார்த்தால் மதுரை ஒரு திவ்யதேசம்,
கண்ணன் வளர்ந்த கோகுலம் ஆய்ப்பாடி என்பது ஒரு திவ்யதேசம். இது தவிர பிருந்தாவனம் கோவர்தனம் எல்லாம் தனித்தனி திவ்யதேசம் கிடையாது. அதனால சொல்லும்பொழுது கோவர்தனம் பிருந்தாவனத்தை எல்லாம் மதுரைக்குள்ளேயே அடக்கி விடுவதுண்டு. அதனாலே பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார் கோவர்தனத்தை பகவான் தூக்கினதற்காகவே. கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே, பெரிய அன்னம் நிறைய சோறையெல்லாம் சமைத்து அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவையும் நெய்யளரும் பொற்றத்துத்து அவ்வளவு உணவையும் பகவான் விழுங்கினானே. விழுங்கி கோவர்தனத்தை தூக்கி பிடிச்சார். அந்த கோவர்தனம் பட்டுப்பாட்டும் மதுரையினுடைய கணக்கில் தான் எழுதப்படுகிறது. அதை போல ஆண்டாளும் விருந்தாவனத்தை கண்டோமே விருந்தாவனத்தை கண்டோமேன்னு கடைசி ஒரு 10 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறார். விருந்தாவனம்னு தனி திவ்யதேசம் கிடையாது, மதுரை கணக்கில் தான் அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சேர்த்தா ஒரு 50 பாசுரங்கள் ஆழ்வார்கள் கிட்டத்தட்ட பாடியிருக்கிறார்கள். அதில் பெரியாழ்வார் ஒரு இடத்துல சொல்றார், நான் ஏதும் உன் மாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றில் நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்னும் ஓதும் போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர் தங்கள் ஈஷா மதுரை பிறந்த மாமாயனே என் நானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளியானே. பெரியாழ்வார் சொல்றார், கடைசி காலம் உயிர் பிரியும் காலத்தில் நான் உன்னை நினைக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன், உன்னுடைய பெருமைகள் உன்னுடைய அபாரமான சேஷ்டிதங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாளைக்கு யமனுடைய தூதர்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாளோன்னு பயமா இருக்கு. அந்த சமயத்தில் உங்ககிட்ட பிரார்த்திக்க முடியுமான்னு தெரியாது. அதனால் வானவர் தங்கள் ஈஷா, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஈசனே மதுரை பிறந்த மாமாயனே. சாமி, தேவர்களுக்கெல்லாம் தலைவன்கிறீர், மதுரையில் பிறந்தாரானால் ஆமா அந்த பெருமாள் தான் பிறந்தார். பராத்பரன் சர்வேஸ்வரன் தான் ஒரு சின்ன குழந்தை. கிமப்பி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம், பிரம்மம்னு உபனிஷத்தெல்லாம் கொண்டாடுறதே அந்த பரபிரம்மம் ஒரு சின்ன குழந்தையா இந்த ஊரில் விளையாடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணன் தான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் பாடினார். ஆண்டாள் கண்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வருகிறார். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கணாக்கண்டேன் தோழினான் வாரணமாயிரம்னு கண்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படியே கனவுல ஆண்டாள் பார்த்தாளாம். அந்த கண்ணன் எப்படி வந்தார்? யாரு? வைகுந்தநாதன் தான் வந்தாரானால் மதுரையார் மன்னன். வைகுண்டத்துக்கு நாதன்னு சொல்லுவதை விட கண்ணனுக்கு தெரியுமா பிடிக்கும்? மதுரைக்கு நான் மன்னன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆசை உண்டா. அவர் அதிரப்புகுத எல்லாம் அப்படியே தடபுடலா உள்ள வந்தார். பூமியை அதிர்ந்து போய்த்தான் கண்ணன் வந்த வேகத்தில் அதிரப்புகுத கனா கண்டேன் என்று ஆண்டாள் மதுரையை பற்றி பாடினாள். தொண்டடிப்புடியாழ்வார் ஒரே பாசுரம், திருமாலை என்கிற பிரபந்தத்தினுடைய கடைசி பாசுரம், வளவிழும் தவளமாட மதுரைமா நகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை. வளவிழும் தவள மாடம், ரொம்ப வெளுப்பான மாடங்கள் மாளிகைகளால் சூழ்ந்த அமைக்கப்பட்ட ஒரு நகரமாம் மதுரா நகரம். அதில் குவலையா பீடத்தை கண்ணன் அழித்தான் என்று அவர் கடைசி பாசுரத்தில் பாடுகிறார். திருமங்கையாழ்வார் நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாசமலர் பொழில் சூழ் வடமாமுதுரை பிறந்தான். கண்ணன் எப்படிப்பட்டவர்னு சொல்றார்? நேசம் இல்லாதவர்க்கும், ஒருத்தர் பகவானிடத்தில் ரொம்ப பக்தி எல்லாம் இல்லை, நினையாதவர்க்கும் அறியான், பகவானை ஒருத்தர் நினைக்கவே இல்லை, அப்படிப்பட்டவர்களால் பகவானை அடையவே முடியாதான். அப்போ என்ன தெரிகிறது? யாருக்கு பக்தி இல்லையோ, யார் நினைக்கவே இல்லையோ அவர்கள் அடைய முடியாதுன்னு சொன்னால் அப்போ ரிவர்ஸில் என்ன உண்மையாரும்? நினைச்சா போரும் அடைஞ்சிடலாம். உயர்ந்த பக்தி எல்லாம் வேணும்னு கண்ணன் எதிர்பார்க்கலையா. நினைக்காதவர்கள் அடைய முடியாதுன்னால் அப்ப நினைத்தவர்கள் எல்லாம் அடைந்து விடலாம். பெரிய முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், அவரை நினைத்தால் போரும், அவ்வளவு எளியவன் கண்ணன் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம். கடைசியில் நம்மாழ்வார் பாடினார் 9ஆம் பத்து முதல் திருவாய்மொழி கொண்டபெண்டிர் மக்கள் உத்தார்னு. அதில் சொல்லுகிறார், மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில தெவ்வுயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். நீங்கள் ஒன்றும் கட்டமெல்லாம் பட வேண்டாம், கண்ணனை நினைச்சா போரும், அவனே எல்லாவற்றையும் செய்து கொடுப்பான். குத்தமன்னங்கள் பத்தத்தாயான் வடமுதுரை பிறந்த குற்றமில் சீர் கற்றுவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே. குற்றமில் சீர், இந்த மதுரையில் பிறந்த கண்ணனுடைய குற்றமில்லாத புகழ், ஒரு தப்பும் கிடையாது, எல்லா குணங்களும் இருக்கின்றன. அந்த குற்றமில் சீர் கற்று, அந்த குணங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. வைகள் கற்று, விடாமல் தினமும் இதையே தெரிந்து கொண்டு வாழ்தல், இதிலேயே காலத்தை போக்கினோம் என்றால் அதுதான் சிறப்பு, அதுதான் நல்ல வாழ்க்கையே தவிர வேறு எதையோ தேவையில்லாமல் பேசி பொழுதை கழிக்க வேண்டாம். வடமுதுரை பிறந்த கண்ணனுடைய குணங்களை நினையுங்கோள் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இப்படி பல ஆழ்வார்களால் போற்றப்பட்ட திவ்யதேசம் வடமதுரை என்பது. அந்த திவ்யதேசத்தையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்து கண்ணன் வளர்ந்த கோகுலத்தை தரிசிக்க வேண்டும். அடுத்த பகுதியிலிருந்து பார்க்கலாம்.